போ போ போயிட்டே இரு. ஏய் பாத்து வா. என்ன ஒழுங்கா வர மாட்டியா? பாத்து பாத்து உள்ள போ. போ. டேய் ஜானு வந்துட்டாடா. ஹே ஜானு. 4-5 நாள் கழிச்சு ஜானுவை பார்த்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. முன்ன மாதிரி இருந்திருந்தா ஓடி போய் என்ன ஜானுன்னு கேட்டிருப்பேன். ஆனால் அன்னைக்கு அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர முடியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை தவிர மற்ற எல்லாருமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அவகிட்ட போய் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் இத்தனை நாள் வரல, நீ இல்லாமல் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அப்படி என்னால் அன்னைக்கு சொல்ல முடியும். என்னாச்சுமா, ரொம்ப முடியாத மாதிரி தெரியுற? இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்லை சார், பரவாயில்ல. சுபா கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரிங்க சார். அப்போ அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அப்புறம்தான் புரிஞ்சது அதுதான் என் ஃபர்ஸ்ட் லவ்னு. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். மனசு பட்டாம்பூச்சி மாதிரி படப்பட நடிச்சுக்கிச்சு. இல்லாத மீசையை முறுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் ஜானு கிட்ட என்னால் நார்மலாக பேசவே முடியல. ஏதோ ஒன்று தடுத்தது. அவள் என்னை பார்த்தா போதும், அந்த நிமிஷம் நான் நானாக இருக்க மாட்டேன். ஆனால் அந்த விஷயத்த சுபா கிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. எல்லாம் கற்பனையிலேயே நடந்துட்டு இருந்தது. அதனால யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா கேடி கிரி கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு தெரிஞ்சாலே முரளிக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். எப்படிரா? மனசுல எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு படிக்கிறத விட்டுறாத, சரியா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பயமா இருக்கா? அப்படின்னா சரி, நான் கிளம்பட்டுமா? என்னடா சொல்லிட்டியா? ஐயோ, அவன் தான் எவ்வளோ கேட்குறான். ஏன் நீ வெண்ணிலவே பாட மாட்டேங்கிற? அண்ணா ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டானா? நீ பாடினாதான் அவன் கொடுப்பானா? அப்படி அந்த பாட்டுல என்னதான் இருக்கு எனக்கு புரியலப்பா. அவன் தான் அவ்வளோ கேட்குறான்ல, ஒரு தடவை பாட வேண்டியதானே? ஜானகி. மிஸ் ஜானகி, அது மின்சார கனவே படத்துல இருந்து வெண்ணிலவே பாட்டு பாடணுமா? மிஸ்டர் முரளி, இது ஒன்னும் கல்யாண விட ஆர்கெஸ்ட்ரா இல்ல. நமக்கு தேவையான பாட்டை இன்னொருத்தவங்க கிட்ட சீட் எழுதி கொடுக்கறதுக்கு. புரியுதா? என்னடா சொன்னா? பாடுறேன்னு சொல்லிட்டாரா? டேய் நீ வேணா பாரு, வேற பாட்டு தான் பாடுவா. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே இந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலைவே நிலைவே இந்த விண்ணோடு கலந்து விடு. காதல் இருந்தால்
ஹாய் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சாக்லேட் எடுத்துக்கோ. கோயிலுக்கு போனியா? காலையிலே போயிட்டு வந்துட்டேன். உன் அருமை அண்ணா டேய், எங்க? போடா இதான் இருக்கான், திரும்பி பார்க்காத. பயப்படாம போடா. ஜானு, ஒண்ணும் ஆகாது. dress நல்லா இருக்கு, எங்க வாங்குன? பிரியங்கா ஃபேஷன்ஸ் அப்பா வாங்கி கொடுத்தாரு. இப்ப பாரு, திரும்பி பாரு. எடுத்துக்கோ. டேய் பாத்துடா. என்னடா? டேய் 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 டேய். டைட்டா போடுறா, இல்லனா என்ன அடிப்போம். இன்னொன்னு எடு. எறும்பு மாதிரி வளர்ந்திருக்க. உனக்கு எப்படி ஒரு சாக்லேட் பார்த்தோம்? இன்னொன்னு எடுத்துக்கோ. டேய் மேங்கோ பைட் எடுத்துக்கடா. எட்ரா தேங்க்ஸ். தேங்க்ஸா? இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு விஷ் கூட பண்ண மாட்டியா? ஹாப்பி 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 தீபாவளியா? இல்ல ஹாப்பி நியூ இயரா? மொக்க வாங்குது. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? இப்ப யார் உன்னை என்ன பண்ணா? ஏய், எங்க அண்ணன் ஸ்போர்ட்ஸ் மேன் இல்ல, அத ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். இல்லடா? என்னடா உன் இதயம் இப்படி துடிச்சிட்டு இருக்கு? என்ன? நீயே தொட்டு பாரு. எந்திரிடா, தண்ணி எடுத்துட்டு வா. ஒரு பொண்ணு கிட்ட நின்னு கூட பேச முடியல, மானம் போகுது. எந்திரிடா. ஜானுவை பார்த்தா நான் ஏன் அப்படி ஆகுறேன்னு சுபாக்கு தெரியும். தான் மேல ஒரு பையன் ஏன் இவ்வளோ உயிரா இருக்கான்னு ஜானுக்கும் தெரியல. ஆனா 9th ஸ்டாண்டர்ட் ராமச்சந்திரன் தீர்த்தளியான எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸ்கேல்ல இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் மாதிரி என் பார்வை மட்டும் ஜானு மேலேயே இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜானகியோட பேர் என்ன தெரியுமா? என்னடா? ஜானகி ராமச்சந்திரன். ஜானு, டேய் வேணடா. ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க போங்க. டேய் சும்மா இருக்க மாட்டேன். எப்படியோ முள்ளு மேல இருக்கிற ரோஜா மாதிரி எதையும் சொல்ல முடியாம என்ன கொன்னுகிட்டு இருந்தது. என்னடா ராமச்சந்திரா, 2 மாசம் லீவு, என்ன பார்க்காம எப்படி இருப்ப? ஏ ஜானு, சீக்கிரமா வா. இன்னும் எத்தனை நாள் தான் வாடி போடின்னு கூப்பிடுவேன்? அண்ணின்னு சொல்ல வேண்டியதானே, உனக்கு தெரியாதுதா? என்னடா? அதெல்லாம் எனக்கு தெரியும், மச்சான். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சீக்கிரமா வாங்க. தம்பி நீயும் வாப்பா. இதோ வரேன்.
ஹாப்பி ஹாலிடேஸ். ஹே, அவ வரான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னது எனக்கு எப்படி தெரியுமாவா? ஒரு வாரமா எவ்வளோ ஃபோன் பண்றேன், எவ்வளோ மெசேஜ் பண்றேன், ஒன்னுத்துக்கும் ரிப்ளை காணோம். அப்புறம் போட்டோன்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ், நான் வந்துட்டு இருக்கேன்னு. அது எனக்கு என்ன சொல்லல? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? இதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து இங்க வருவான்னு. வந்தா பாத்துக்கலான்னு நினைச்சேன். இவன் என்னடா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கான். யூனிஃபார்ம் மட்டும் போடல. ஏய் வாடா, சரக்கு போலாம்டா. ஏய் வாடா. டேய், என்னடா அவன் இவன் நேந்து வேற. விட்டு ஆடுமே நிக்கிறான். ஏய் ஜானு வந்துட்டாடா. ஹாய் ஜானு, லாங் டைம். ஹே ஹாய் எப்படி இருக்க? இத்தனை நாள் ஆச்சுல்ல? ஹே வழி விடுங்க வழி விடுங்க. தள்ளு தள்ளு தள்ளு. எப்படி இருக்க? தள்ளு. அட எல்லாம் ரெடியா இருக்கு, போய் சாப்பிடுவோம். போமா நீ. ஏய் கூட்டிட்டு போடா. எப்படிடா இருக்க? இப்போதான் உனக்கு வரது வழி தெரிஞ்சுதா? எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நீ மட்டும் தனியா சாப்பிடு. சாக்லேட் புரியுதா? சிங்கப்பூர்தா? ம். வா வா, எல்லாம் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முரளி ஹாய் ஜானு. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். வா எல்லாரும் போய் பாப்போம். என்ன சுபா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வா. ஜானு சாக்லேட் எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம்டா. எத்தனாவது மாசம்? 7வது மாசம், 2வது குழந்தை. இத்தனை பேர் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி. ஆமா, எப்படி இருக்கு? எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்களோன்னு பயந்தே போயிட்டோம். ஏன்னா சாப்பாடு வேற நிறைய ஆர்டர் பண்ணிட்டோம்ல. நல்ல வேளை வந்துட்டாங்க. என்ன? ஓ, ஓ, ம். டேரா